அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் பொறுமை சம்பந்தமான ஒரு ஹதீஸை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் என விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஃமினின் நிலை, செயல்பாடுகள் ஆச்சரியமானது. அவனது நிலைகள் அனைத்தும் அவனுக்கு நலவாக மாறிவிடுகின்றன. அது ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான நிலைகள் ஏற்பட்டால் அல்லாஹு தஆலாவிற்கு அவன் நன்றி செலுத்துகிறான். எனவே அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது. அவனுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய, அவனுக்கு விரும்பாத ஏதாவது ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டுவிட்டால் அவன் பொறுமை காக்கிறான். அதுவும் அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு முஃமினுக்கு இரண்டு நிலைப்பாடுகள். ஒன்று, அவனுக்கு இந்த உலகத்தில் நலவும் நடக்கலாம். இன்னும் ஒன்று, அவனுக்கு இந்த உலகத்தில் கெடுதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோவினைகளும் வரலாம். இந்த இரண்டு சந்தர்ப்பத்தையும் ஒரு முஃமின் நலவாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நமக்கு ஒரு நலவு, நாம் விரும்பக்கூடிய ஒரு விடயம் ஏற்பட்டு விட்டால் அது என்னால் தான் ஆகினது, என்னுடைய முயற்சியால் தான் ஆகினது, நான் இப்படித்தான் அதை பிளேன் போட்டிருந்தேன் என்றெல்லாம் நம்ம கதைக்காமல், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த நலவு நடக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நமக்கு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் வரும், துன்பங்கள் வரும், நோவினைகள் வரும், சோதனைகள் வரும், பல்வேறுபட்ட ரீதியில் இந்த விடயங்கள் நமக்கு வருகின்ற பொழுது நம்ம அப்படியே அசந்து போய்விடக்கூடாது. இந்த துன்பமும், இந்த கஷ்டமும், இந்த நோவினையும், இந்த சோதனையும் அல்லாஹு தஆலா எனக்கு வர வேண்டும் என்று நாடி இருக்கிறான். எனவே நான் இந்த துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு பொறுமையோடு இருந்து கொண்டு அல்லாஹு தஆலாவிடம் உதவியை தேட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அதுவும் நமக்கு ஒரு நலவான காரியமாக ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த வழியை காட்டி தருகிறார்கள். இது ஒரு உண்மையான ஒரு முஃமினுக்குத்தான் இது ஏற்படும். எனவே நம்மளுடைய இந்த காரியங்களை நலவோ இடதோ அனைத்தையும் நலவாக மாற்றிக்கொள்வதற்கான, அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளை நாம் செய்து அந்த விடயங்களை நலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.